பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த சிலுவை நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்க தந்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பது. இப்பொழுது நாங்கள் அதற்கு கிட்ட நாங்கள் அணுகி இருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தினுடைய பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். 1 அதிகாரத்தில் இருந்து 11 அதிகாரம் வரை ஏற்கனவே அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ரோமர் 12 அதிகாரத்தில் இருந்து 16 அதிகாரம் வரையும் இருக்கிற விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் இந்த ரோமர் 6, 7, 8 அந்த ஆகிய 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு முன்பு அடிப்படை வேத வாக்கியங்களை நான் எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவு ஏற்பட வேணும் என்பதற்காக, சிலுவையை பற்றிய அறிவு ஏற்பட வேணும் என்பதற்காக அதனை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தை தற்பொழுது லூக்கா 10, 13, 16. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்று சொல்லி இந்த லூக்கா 10, 13, 16 சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்தங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவைக்கு அனுப்பி எங்களுக்காக சிலுவையில் நீதியை சரிக்கட்டி அந்த நீதியை பாவிகளாயிருந்த எங்கள் மீது நீர் சுமத்தினீரே. அதற்காக உமக்கு தண்டைக்கும் ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்வதற்கு அந்த வஸ்திரத்தை தேவரீர் கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லோருக்கும் நீர் தந்ததற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகளை எப்பொழுது ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமாக உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதகத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் குறிப்பாக இந்த லூக்கா 10, 11, 16 நான் கொஞ்சம் சுருக்கமாக ஆகப்போ ஒரே நேரம் என்று சொன்னால் செய்திகளை நான் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கிறபடியினால் அதை சுருக்கமாக பார்த்து கொள்ளுவோம். 3 இடத்தை சொல்லியிருக்கார். 3 முக்கியமான விஷயம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இந்த 3 விஷயங்களை நாம் பரிசீலனை செய்யும் பொழுது இந்த ஜனங்கள்
சரித்திரத்திலேயே மனுஷ குலத்தின் சரித்திரத்திலேயே நடவாத நிகழ்ச்சிகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தும் அவர் யார் என்று அவர்கள் அறிய முயற்சி செய்யவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராயில்லை. அவரிடத்தில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று அதே நேரம் அவர் ஆரென்று அறிய அவர்கள் விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர் நிமித்தம் அவர்களுக்கு இந்த மோசமான சாபம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இது முக்கியமாக நாங்கள் இதோட தற்பொழுதுள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களும் இதே மாதிரி தான் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மீதியானவர்களிடத்தில் மட்டுமே அவர் இருக்கிறாரே தவிர அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த சபைகளில் இருக்கிறது யார்? நிச்சயமாக வேறொரு இயேசுவே இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். சாத்தான் அநேகமான சபைகளில் சாத்தானே குடியிருக்கிறான் என்பதை, வேறொரு இயேசு என்ற நாமத்தில் குடியிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதை பற்றி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஆனால் ஆண்டவர் யாராயிருந்தாலும் இப்பொழுது சிலுவையின் செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சிலுவையின் செய்தியை அறிந்து உணர்ந்து நீங்கள் எந்த மனுஷர்கள் அதை கொண்டு வருகிறார்களோ அதை நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து, இந்த பெத்சாயிதா, கோராசின், கப்பர்நகூம் சனங்கள் அசட்டை பண்ணின மாதிரி அசட்ட பண்ணாமல் இந்த சிலுவையின் செய்தி கடைசி காலத்து செய்தி என்பதை அறிந்து அந்த செய்தியை நீங்கள் பூரணமாக உணர்ந்து அதனை விசுவாசித்து அதன் பலாபலன்களை பெற்று வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் அவர் வந்து நின்று தன்னுடைய ஜனங்களை மணவாட்டிகளை இழுத்து கொள்ளும் காலம் வெகு சீக்கிரத்தில் நடப்போகிறது. அதனில் நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க நேற்றைய தினம் நான் குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த ஆரம்பித்த உடனே அப்போ அந்த கிறிஸ்தவம் என்னில் செயல்படுகிறதோ என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்பது வழக்கம். நிச்சயமாக என்ன மாதிரி என்று சொன்னால் மறுபிறப்பின் அனுபவத்தை அந்த கிறிஸ்தவன் பெற்றிருக்க வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதாவது அவன் பயபக்தி, முதலாவதாக பயபக்தி உள்ளவனாக இருப்பான் என்றதையும், 2ஆவதாக குறிப்பாக உலகத்தை விட்டு அவன் பிரிந்திருப்பான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பயபக்தியையும் உலகத்தை விட்டு பிரிந்து இருத்தலும் தான் முக்கியமான அடையாளங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடையாளத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவனுக்கு உள்ளிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு கட்டளை ஒன்றை கொடுக்கிறார். என்ன கட்டளை அவர் கொடுக்கிறார்? நீ உன்னுடைய சரீரத்தை தெளிவாக என்ன மாதிரி என்று சொன்னால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 12:1-2 சொல்லப்பட்டு கிடக்கு. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ
அப்போ நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்ய தொடங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்குள் ஒரு பலமான சக்தி ஒன்று செயல்படுகிறத நீங்கள் அறிவீர்கள். அந்த பலமான சக்தி வேறு யாருமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அசைவாட்டம் இல்லையோ ஜீவன் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேணும். அப்போ சட்டபூர்வமாக கிறிஸ்தவன் விசுவாசிக்க தொடங்கிய பின்பே சட்டபூர்வமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் செயல்பட தொடங்குவார் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ சட்டபூர்வமாக அவரை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் சட்டபூர்வமாக சிலுவையில் செய்து முடித்த அவர் நிறைவேற்றிய அலுவல்களை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு சட்டபூர்வமான அதிகாரம் நாம் கொடுக்கிறபடியினால் அவர் உடனடியாக நம்மள முற்றும் முழுதுமாக மகா பலத்தோடு அவர் செயல்பட ஆரம்பிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அப்போ அவர் செயல்படாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் செயல்படாவிட்டால் நிச்சயமாக மாம்சம் செயல்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் மனுஷனில மாம்சம் செயல்பட வேண்டும், இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். ஒன்றில் இயேசு கிறிஸ்து அல்லது சாத்தான், ஒன்றில் பரிசுத்த ஆவி, இல்லையோ மாம்சம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ பரிசுத்த ஆவி மாம்சம் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால் அதை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ரோமர் 8:8 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளே அசைவாட வேணும். நாம் சகலதும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் செயல்படாவிட்டால் நிச்சயமாக அந்த கிறிஸ்தவனிடத்தில் அவனுடைய மாம்சம் தான் செயல்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ மாம்சம் செயல்பட்டால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல என்று சொல்லி ஏற்கனவே ரோமர் 8:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி செயல்படும் பொழுது கிறிஸ்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சிலுவைக்கு அப்பால் போய் செயல்படுகிறான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிலுவைக்கு அப்பால போய் அவன் செயல்படுகிறபடியினால் அவனாலே ஒரு பொழுதும் தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இயலாது. சிலுவைக்கு அப்பால் நரகம் வரவேற்கிறது என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தானுடைய முழு முயற்சியும் எந்த காலமும் சிலுவைக்கு அப்பால் நீங்கள் போங்கள், சிலுவைக்கு அப்பால் நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவன் கிறிஸ்தவர்களை ஏவுகிறது அவனுடைய வளமையான முறை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ சிலுவைக்கு அப்பால் போனால் நரகம் வரவேற்கிறதுன்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி போகும் பொழுது என்ன ஆரம்பமாகிறது? பாவம். அந்த பாவம்
மறுபடியும் செயல்பட தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பொழுது அடங்கி போயிருந்த அந்த பாவம் இப்பொழுது மறுபடியும் செயல்பட தொடங்குறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி நிச்சயமாக வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த காலமும் கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய வேலை, அவன் தன்னுடைய விசுவாசத்தை பிரத்யேகமாக குறிப்பாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே அவன் நிற்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவனில் செயல்படுவார். இல்லையோ அவர் செயல்பட மாட்டார். அவர் செயல்படாவிட்டால் மாம்சம் வேலை செய்ய தொடங்கும். மாம்சம் வேலை செய்ய தொடங்கின உடனே மனுஷனுக்குள்ளுக்குள்ள செயற்படாமல் இருந்த ரட்சிப்பின் பொழுது செயற்படாமல் போன அந்த பாவம் மறுபடியும் செயல்பட தொடங்குகிறபடியினால் மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக தோல்விகள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக நினைத்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் செயல்படாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆனபடியால் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த நிலைமையில இருந்த ஜனங்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். அதாவது எருசலேமில், அதாவது இஸ்ரவேலியர்கள் இந்த நிலைமையிலே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மற்றது அவர் சிலுவையில் செய்ததை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். தரிசிகள் சொன்னதை அறிய விரும்பாதிருந்தார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் முற்றும் முழுதுமாக மாம்சத்தில் செயல்பட்டதன் நிமித்தம் அவர்கள் வேதனையை சந்திக்க வேண்டியதாகிய ஒரு கட்டணம் இருந்ததென்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அறிந்த நம்முடைய ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தில் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது மத்தேயு 11:28-30 இந்த அழைப்பு விடப்படுகிறது. அப்போ இந்த அழைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சிலுவைக்கு அப்பால் போய் தங்களுடைய வழிகளை பயன்படுத்தி தங்களை ரட்சிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதும் அதன் நிமித்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் சுட்டி காட்டி உடனடியாக நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வேணும் என்று சொல்லியிருந்தார். இப்போ மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அப்போ அநேகமான இஸ்ரவேலியர்கள் சிலுவைக்கு அப்பால் சென்றதன் நிமித்தம் மாம்சமே அவர்களில் செயல்பட்டது. ஆனபடியால் அவர்கள் வருத்தப்பட்டு மாம்சத்தில் செயல்பட்டதன் நிமித்தம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். பல்வேறு விதமான வருத்தங்கள். அப்போ தேக சௌக்கியமின்மை மட்டுமல்ல, அதே நேரம் பல்வேறு விதமான தோல்விகளை அவர்கள் சந்தித்து வருத்தப்பட்டு அவர்கள் பாரம் சுமக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வழிகளினால உங்களால நீங்கள் உங்களை நீங்களே ரட்சிக்க முயற்சி செய்ததனால இந்த விதமான இடைஞ்சலை நீங்கள் சந்திச்சிருக்கிறீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்
தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்போ என்ன சொல்கிறார் அதுக்கு ஒரே ஒரு மறுமொழி, நீங்கள் சிலுவைக்கு அப்பால் போனீர்களா இருந்தால் நீங்கள் மறுபடியும் திரும்பி நீங்கள் என்னிடத்தில் வர வேணும். என்னிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், ரெஸ்ட் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன மாதிரி அவர் ரெஸ்ட்டை தருவார் என்றது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன மாதிரி ரெஸ்ட்டை தருவார் என்றதை நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளுவோம். நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்போ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அடுத்தது இரண்டாவது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் பார்த்து கொள்வோம் என்ன மாதிரி என்று சொன்னால், முதலாவதாக அவர் சொல்லி இருக்கிறது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ என்ன சொல்றார்? இதனைத்தான் அவர் லூக்கா 9:23 சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறார் லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லும் பொழுது செய்ய வேண்டியது என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 9:23 சொல்லப்பட்ட மாதிரி நீங்கள் செய்ய வேணும். என்ன செய்ய வேணும் என்று நாங்கள் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். லூக்கா 9:23 செய்ய வேண்டியது என்ன என்று தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக என்ன மாதிரி என்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அப்போ எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் என்னை ஏற்றுக்கொண்டவன் என் பின்னாலே அவன் வர விரும்பினால் அவன் நிச்சயமாக சில நிபந்தனைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், லூக்கா 9:23 அவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இப்பொழுது நாம் முதலாவதாக நாங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அது வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அப்போ ஒரு சிஷ்யனாக, என்னுடைய சிஷ்யனாக நீங்கள் இருக்க வேணுமா இருந்தால் இதுதான் உங்களுக்கு தேவையான தராதரம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய சிஷ்யனாக இருப்பதற்கு தேவையான தராதரம் என்ன என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சில நிபந்தனைகளை நாங்கள் சிஷ்யனாக இருப்பதற்கு சில நிபந்தனைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அவர் எல்லாரையும் நோக்கி என் பின்னே வர விரும்பினால், என்னுடைய சிஷ்யனாக நீங்கள் இருக்க விரும்பினால் உங்களுக்கு தேவையான தராதரம் என்னன்றதை அவர் சில நிபந்தனைகளோடு நமக்கு சொல்லியிருக்கார். முதலாவதாக அவன் தன்னைத்தான் பொறுத்து என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்று சொல்லியிருக்க, இங்கே துறவரத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. ஒரு சாமியாராக போக வேணும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஒரு துறவி மாதிரி நாம் பெற வேணும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக அவன் தன்னைத்தான் வெறுக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன?
தன்னுடைய சுயபலத்தை அவன் வெறுக்க வேணும், தன்னுடைய சுய விருப்பத்தை அவன் வெறுக்க வேணும், தன்னுடைய கெட்டித்தனத்தை அவன் முற்றும் முழுதுமாக நிராகரித்து, அதாவது அதன் மூலம் தேவனுக்கேற்ற முறையிலே என்னால் வாழ முடியாது என்ற உண்மை அவன் முற்றும் முழுதுமாக அறிந்து, இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் அவன் தங்கி இருக்க வேண்டும். அடுத்தது தன் சிலுவையை அனுதினமும் தூக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவை என சொல்லப்படும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது தனக்கு என்று சொல்லி ஒவ்வொருத்தனும் அதை எடுத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதாவது தன்னுடைய விசுவாசத்தை இடவிடாமல் அவன் புதுப்பிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ சிலுவையை நாம் பார்க்க வேண்டியது மிகவும் திரும்பி கவனமாக பார்த்துக்கொள்ளும் தன் சிலுவையை. அப்போ சிலுவையை நாம் பார்க்க வேணும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ அவன் தன்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். அப்போ இதனை அனுதினமும் அவன் செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் அவர் செய்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்கிறதற்கு அவன் அடிக்கடி அதனை விசுவாசிக்க வேணும். மறுபடியும் சொல்லுகிறேன், தன் சிலுவையை கிறிஸ்து சிலுவையில் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவன் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தி அதை இடவிடாமல் அவன் செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அனுதினமும் அவன் அதனை செய்ய வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் அவன் செய்யாவிட்டால் இருக்கிற ஆபத்து என்னென்று சொன்னால், சில தீய சக்திகள், குறிப்பாக மாம்சம், மற்றது சாத்தான், மற்றது உலகம், பிசாசுகள், இதுகள் எல்லாம் அவனுடைய விசுவாசத்தை திசை திருப்புகிறதற்கு மும்மரமாக வேகமாக முயற்சி செய்வதனால் அதிலிருந்து தப்புவதற்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி தன் சிலுவையை அனுதினமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்து முடித்ததை நான் நினைவு கூர்ந்து அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் என்னுடையதாக கிளை பண்ணி அதனை அனுபவிக்க வேணும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி கூறி அதனை அனுதினமும் நாம் செய்ய வேணும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது, அப்படி செய்யாவிட்டால் மகாபெரிய ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும். இந்த தீய சக்திகள் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை வேறு ஏதாவதற்கும் திசை திருப்பும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவர் செய்த அந்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும். அப்படியே பெற்றுக்கொண்டு என்னுடைய நாளாந்த தேவைக்கு நான் அதை பாவிக்க வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள் எல்லாவற்றையும் என்னுடையதாக்கி நாளாந்த வாழ்க்கையில் நான் அதை முழுதுமாக என்னுடையதாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க என்ன பின்பற்ற கடவன். அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தம் அதனை கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிப்பதன் மூலம்தான் அவரை பின்பற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியாலும் அவரை பின்பற்ற இடமே இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இப்பொழுது நாங்கள் அடுத்த செய்திக்கு போகும் வரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.